ஹலோ யூஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி கேரட் ரவா பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேரட் ரவா பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடாக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறமா கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துட்டு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய் கூடவே 2 ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு இதையும் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். திரும்பவும் இதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருவின 1 கப் கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஈரம் போகிறது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ கேரட்டோட தண்ணியெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதையும் வறுத்து வச்சுருக்கிற இந்த ரவை கூடவே எடுத்து வச்சிடலாம். இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/4 கப் ஜவ்வரிசி சேர்த்து இந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்ததும் 1 கப் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இது மூடி வச்சுட்டு ஒரு 75% வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி இந்த அளவு ஒரு 3/4 பதம் வெந்ததும் இது கூடவே காய்ச்சின பால் 2 கப் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இந்த மாதிரி கொதிச்சதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கேரட்டு, அப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்கிற ரவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வேக வச்சுக்கலாம். இது 5 நிமிஷம் போல் இருக்கும். இப்போ ஜவ்வரிசி, கேரட்டு, ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு ஜவ்வரிசி நல்லா குழையக்கூடாது, இந்த மாதிரி முத்து முத்தாக தெரியணும். இந்த அளவு வெந்ததுக்கப்புறமா 1/4 கப் சீனி சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 3 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா இந்த டைமில் நாம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயாசம் கொஞ்சம் கெட்டியாகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஜவ்வரிசியும் ரவையும் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நமக்கு கேரட் ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டேஸ்டியாக ஈஸியாக செய்கிற இந்த பாயாசம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரேகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.